அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த நியூசிலாந்து அதுக்கு முன்னாடி எல்லாம் சில தீவுகள் இருக்கு. ஃபிஜி அதுக்கு முன்னாடி இன்னொரு தீவு இருக்கு. ஸோ அதெல்லாம் இந்த தீவுலாம் லைனா கிராஸ் பண்ணிட்டு வரும். நியூசிலாந்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கிற போல வீடியோ பதிவுகளா பகிரப்பட்டுட்டு வருது. இது போல உலகம் ஃபுல்லாவே நியூ இயர் செம்மையா சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களும் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நியூ இயருக்கு பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெதோதேவ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்னு லைனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நியூ இயருக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல உலகம் முழுக்க எல்லா தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே நேர காலத்துக்கு போறோம் அப்படின்னா பல இடங்கள்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான் பெருமளவுல போர் தொடுக்கிறதுக்கு தயாராகிறாங்களா? இந்த தடவை மிக பெருமளவுல பகுதிகளை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும், இதுக்கு மேல இது பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிறாங்களான்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னா வீடியோ பதிவுகள்லாம் சைட்ல வருது. ரெண்டாவது இதோட உறுதித்தன்மை தெரியல, அதனாலதான் நம்மளால எக்ஸாக்டா எடுத்து பேச முடியல. ஆனா சில பல முக்கியமான செக் பாயிண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சில பல பகுதிகள்லாம் பாகிஸ்தானோட வீரர்கள் சரணடையக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடியுது. ஆப்கானிஸ்தானோட வீரர்கள் அந்த அளவுக்கு அக்ரஷனா போய் அடிக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு உறுதுணையா இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸ். ஏன்னா அங்க இருக்கலாம் பஷ்டூன் மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல ஆதரவா இருக்கிறதுனால பெருமளவுல முன்னேற முடியுது அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்ஸ் தரப்பு தகவல்கள் வருது. பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த பகுதியில ஒரு புது போர் ஆரம்பிக்க போகுதா அப்படிங்கிற ஒரு அச்சம் பலருக்கும் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மிடில் ஈஸ்ட்க்கு வந்துடலாம். மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யமன் ஹவுதிஸ் இஸ்ரேல்ல ஒரு தாக்குதலை பண்ண, இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்க எல்லாரும் மிக பெரும் ஏர் ஸ்ட்ரைக்க யமன் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் செயலோட இருக்கும், செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. மினிமம் 10 ஏர் ஸ்ட்ரைக்காவது அமெரிக்க தரப்புல இருந்து நடத்திருப்பாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இரு தரப்புலையுமே பயங்கரமான மோதல்கள் வெடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுல சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் சிரியால வந்து பாத்தீங்கன்னா டார்டஸ் பகுதியில அணு ஆயுதம் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ அது போல ஏதோ ஒரு அசம்பாவிதம் இந்த யமன் மேல நடந்துருமா? ஏன்னா யமன்ல இருந்து தொடர்ந்து இது போல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு கட்டத்துக்கு மேல தாக்குதல் பண்ணிடுவாங்களா அப்படின்ற அச்சம் பல அனலிஸ்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த பிராந்தியத்துல இந்த பகுதியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் தொடர்ந்து சிரியாவோட பகுதிகளுக்குள்ள என்டர் ஆயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் சிரியாவோட மந்திட் அல்ஷாம் பேர் கொஞ்சம் கட்டாவில்ல சைட்ல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இஸ்ரேலோட டேங்குகள் உள்ள சிட்டிஸ்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருந்தது. எஸ்டிஎஃப் சிரியாவோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அதாங்க குர்தின மக்கள், சிரியாவோட டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப், அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. இது துருக்கிக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் துருக்கி இஸ்ரேலும் பேசுறதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இப்போ எஸ்டிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா சிரியால துருக்கியோட நிலைகள் மேல திரும்பவும் ட்ரோன் தாக்குதல்கள் துல்லியமா பண்ணிட்டு இருக்காங்க. துருக்கி பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பல இடங்கள்ல தாக்குதல் பண்றாங்க. இப்போதைக்கு அவங்க அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதை சீர்குலைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு இடத்துல ரீக்ரூப் ஆயிட்டு இருக்கும்போது அந்த அஃபென்சிவை டிலே பண்றதுக்கான வேலைகளை எஸ்டிஎஃப் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆபரேஷன் துருக்கி தரப்புல இருந்து இருக்கலாம் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் இருந்து கருத்துக்கள் இருக்கு. அடுத்தது சிரியாவோட அண்டையான ஈராக், அண்டை நாடு அதான் அண்டையான ஈராக். இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து போனை கொண்டு போய் சர்வீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துக்கிறார், போனை ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது போல. அந்த நபர் போனை ரெடி பண்ணும் போது என்னென்னமோ வந்திருக்குது, பார்த்து அதறி போயிட்டாரு. ஏதோ இன்ஃபர்மேஷன் நோட்டிபிகேஷன் வந்திருக்குது போல இருக்குது, பார்த்து அதறி போயிட்டாரு. உடனே கவர்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு சொல்ல போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து நேக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த போனு கொடுத்தவங்க ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது சுத்தி வளைச்சு பிடிச்சிக்கிறாங்க. இதுதான் அந்த நபர். ஏன் இவரை பிடிச்சிக்கிறாங்க, ஏன் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஐசிஸ் தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அதை நினைச்சு மிக பெருமளவுல கவலையில இருக்கிறாங்க ஈராக். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா சிரியால இருந்து ஈராக்குள்ள வந்து இருக்கிறாரு. அப்படி உள்ள வரும்போது இந்த நெட்வொர்க்கோட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தொடர்பு இருக்கலாம், அது ரிலேட்டடான வாட்ஸ்அப் குரூப் இது போல விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி மேற்கொண்டு வாங்கலாம் அப்படிங்கிறது போல ஈராக் அரசாங்கம் யோசிச்சுட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இது போல ஒரு தீவிரவாத இன்சிடென்ட் இருக்கனால இதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ராணுவத்தோட ஆயுதங்கள் காணாம போயிருக்கு. அப்படி காணாம போகும்போது அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா தேடி பார்த்துக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது சில நபர்கள் மர்ம கும்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா இது போல ஆயுதங்களை அங்க எடுத்து வச்சிருந்துக்கிறாங்க. எடுத்து வச்சிருந்தவங்க பாத்தீங்கன்னா இப்ப பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலையா எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸா இருந்திருக்கு. ஒரு வேலை இதை மக்களுக்கு எகெயின்ஸ்டா எடுத்து பயன்படுத்தியிருந்தாங்கன்னா மிக பெரும் சிக்கலுக்கு உள்ளா இருந்திருப்பாங்க. அதுவும் நியூ இயர் டைம் வேற.
ஏதாவது ஒரு சபட்டாஜ் வேலையில இறங்கலாம் அப்படிங்கிறது போல ஏதோ யோசிப்பாங்க போல தெரியுது. நல்ல வேலையா ஆஸ்திரேலியாவோட அரசாங்கம் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா கையங்களமா புடிச்சுக்கிறாங்க, தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது அப்படியே இந்த ஆப்பிரிக்காவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ஈசிஸ் அமைப்பு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைஜீரியாவோட மிலிட்டரி கேம்ப் இருக்கு, அதுக்குள்ள பயங்கரமான தாக்குதல்களை பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்களா பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இதுல வந்து இப்போ 2 அமைப்புகள், இந்த கொய்தா அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா இந்த புர்கினா ஃபேசோ, மாலி, நிஜர் இந்த ஏரியால வந்து அவங்க ஆட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிளை, அந்த கிளை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா சிரியால HTSோட மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பேசஸ்லாம் அங்க வைக்கிறாங்க அப்படின்னா மேபி லிவரேஜ் அல் கொய்தா கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால தாக்குதல்கள் இந்த புர்கினா ஃபேசோ, மாலி, நிஜர்லாம் நடக்குது, அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இன்னொரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நைஜீரியா இருக்கிறாங்க இல்லையா, இங்க வந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடக்குது. ஆனா இதை நடத்துறது யாரு? ஈசிஸ் அமைப்பு. ஆனா இந்த ஈசிஸ் அமைப்பும் கொய்தா அமைப்புமே சில நேரங்கள்ல மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. யாரோ ஒருத்தங்க இப்போ நைஜீரியால இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்கள் ஏதாவது எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை அடிச்சு ஈசிஸ் எடுத்தாங்கன்னா ஈசிஸ் அடிச்சு கொய்தா எடுத்துக்குவாங்க. இப்போ கொய்தா ஏதாவது புர்கினா ஃபேசோ, மாலில இருந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, அடிச்சு புடிச்சு எடுத்துட்டு வராங்கன்னா அதை ஈசிஸ் போய் அவங்கள அடிச்சு இவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள எல்லாம் காம்ப்ரமைஸ் வருமா அப்படின்ற எண்ணம் இருக்கு. வரக்கூடிய வருடம் இவங்களுக்குள்ள இந்த மாதிரியான உறவுகள் மேம்படுது அப்படிங்கிற பொறுத்து வந்து பார்த்தாலும் இல்ல இது தொடர்கதையா இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப சமீப காலமே இந்த சாதுல இருந்து பிரான்ஸ் கிளம்புறாங்க. ஏன்னா அவங்கள வந்து குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க சாது தரப்புல இருந்து. ஏன்னா பிரான்ஸோட வீரர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளா ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ட்டு. எல்லாமே அண்டை நாடுகள் தான், சாது, நிஜர், புர்கினா ஃபேசோ, மாலி, கீழே இருக்கக்கூடிய நைஜீரியா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடுகள் தான். இங்கதான் தீவிரவாதிகள் அதிக அளவுல இருக்கிறாங்க. சில அமைப்புகள் அவங்களுக்கு உதவ, சில அமைப்புகள் இவங்களுக்கு உதவன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்ப முழுமையா அந்த சகேல் ஏரியால இருந்து மேற்கு நாடுகளோட படைகள் எல்லாம் வாபஸ் வாங்குறதுனால கொஞ்சம் அமைதி இருக்கலாம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புல இருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்படி நடக்குதா என்னன்றதை பொறுத்து வந்து பாத்திரலாம். அடுத்தது அப்படியே இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரோன் வார்கள்ல நாங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புடானா அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதிகமான ட்ரோன்கள், புது புது தொழில்நுட்பங்கள் உக்ரைன் தரப்புல இருந்து களமிறக்குறாங்க. வகை வகையா வெரைட்டியா பார்த்துட்டு இருக்கிறோம் இரு தரப்புல இருந்தும். இப்போ இதுல என்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சுன்னா, ரஷ்யா வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்களை பயன்படுத்துறாங்க, அதை சப்ரஸ் பண்ண முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் போப் அப் பண்ணி வந்து அடுத்த வருஷம் அதை விட அதிகமா நம்ம அதே போல டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற புடானா அவர்கள் தரப்புல இருந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பிளான் பண்றீங்களா புடானா அவர்களே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இருதரப்புலையும் மாறி மாறி பிரச்சனைகள் இருக்கும், அது குறைவே இருக்காது அப்படிங்கறத இந்த ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்களே டிசம்பர் 31 அதை பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கும். ஏன்னா வெறி கொண்டு தாக்கியிருக்காங்க இருதரப்புல இருந்தும். முதல்ல உக்ரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 16 ட்ரோன்கள், 6 மிசைல்கள், அது கூட 24 டிகாய் வந்துச்சு. சோ இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து டிகைஸ், இந்த மறைஞ்சு போயிருது ரேடார்ல இருந்துங்கிறாங்க இல்லையா, சோ அதெல்லாம் டிகைஸ் அப்படிங்கிறது போல அவங்க எடுத்துக்கிட்டு அந்த டிகைஸ சொல்லாததுனால ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்றாங்க இல்லையா, அதோட விகிதம் கம்மியா தெரியுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்ற யோசனையிலேயே இருக்கு. பட் எது எப்படியோ இப்ப 16 ட்ரோன்கள் வந்ததுங்க, நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம், அதனால பெருமளவுல இழப்புகள் இல்லை அப்படிங்கும் போல இவங்க தரப்புன்னு சொன்னாலுமே சும்மியோட ஹைரேஸ் பில்டிங்ல எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல டிசம்பர் 31 தாக்குதல் நடந்ததெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிசம்பர் 31 வீடியோ பதிவுகள்ல பார்த்திருப்போம் எந்த அளவுக்கு தாக்குதல் நடந்திருக்குன்ட்டு. அது போக ஒலசா பகுதியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு. லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் பண்ணிருக்காங்க போலதான் தெரியுது. ஆனா பெருமளவுல யாரும் ரிப்போர்ட் பண்ணல. இதே ரஷ்ய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 68 ட்ரோன்கள் ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ளயும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ளயும், அதுவும் குறிப்பா கிரீமியா, சோ இந்த பகுதிகள்ல மொத்தம் 68 ட்ரோன்களை உக்ரைன் தரப்பு வந்து ஏவி விட்டுருக்காங்க. நாங்க சக்சஸ்ஃபுல்லா டவுன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உதிரி பாகங்கள் உதிரி போயிருக்குன்னு இவங்களும் அதே கதையை தான் சொல்றாங்க. ஆனா எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா லோக்கல் சோர்ஸ் கொடுக்கும்போது எக்ஸ்ப்ளோஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செவஸ்டாபோல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மொலன்ஸ்க் இருக்கக்கூடிய ஆயில் டிப்போல தாக்குதல் நடந்திருக்கு, அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கலுகா ஓப்லாஸ்ட்லயும் ட்ரோன்கள் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் ரஷ்ய தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ராஸ்டோவ் பார்த்தாச்சு. ராஸ்டோவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க்கான வீடியோ நம்ம நேத்திக்கு டேவே பார்த்திருப்போம் 31 டிசம்பரே. அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ்னி பகுதியில கேஸ் ஸ்டேஷன்ல தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன், சைட்ல வீடியோ பதிவுகள் சொல்லியிருப்பேன். பட் ஆனா அது எடிட்டிங் பண்ணும்போது வெக்க மறந்துட்டேன். சோ அதனால சைட்ல வீடியோ பதிவு நான் இந்த தடவை லோட் பண்றேன், பார்த்தா தெரியும். சோ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கிராஸ்னில் இருக்க கேஸ் ஸ்டேஷன் அடிச்சிருக்காங்க, ஸ்மொலன்ஸ்க் அடிச்சிருக்காங்க, கலுகா அடிச்சிருக்காங்க, ராஸ்டோவ் அடிச்சிருக்காங்க. சோ பல பகுதிகளையும் உக்ரைன் தரப்புல இருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, இன்க்ளூடிங் செவஸ்டாபோல்லையும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல பல செய்திகள் நம்ம பார்த்தாச்சு.
ஸோ இந்த டிசம்பர் 31 அந்த நைட்டு அதிகாலை 1ஆம் தேதி இது ரொம்ப மோசமா இருந்திருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நியூ இயருக்கு கூட எந்த ஒரு சீஸ்ஃபயர் டீலும் போடல. ஒரு வேளை சீஸ்ஃபயர் போட்டா இருதரப்புலயும் வீக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்கன்னு போடாம விட்டுட்டாங்க. அந்த காரணத்தினால இருதரப்பையும் மாறி மாறி அடிச்சிருந்துருக்காங்க. ஜனவரி 1 நியூ இயர் தொடக்கம் இது போல மிக மோசமான சம்பவங்கள் இரு நாடுகளுக்குள்ளேயும் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டிவி சேனலை யாரோ ஹேக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கான இமேஜ் சைலோட இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரிஷ்னிக் ஸ்ட்ரைக் வரும் அப்படிங்கிறது போல. இதுக்கு உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க அது ஃபேக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எதே எப்படியோ ஹேக்கிங் ஆயிருந்திருக்கு. சில பல சேனல் ஹேக்கிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் தரப்பு வந்து தகவல்கள் வந்திருக்கு. அடுத்தது வழக்கம் போல உக்ரைன்ல டிசிசி எம்ப்ளாயிஸ் வேலையை காமிச்சிருக்காங்க. வெறி கொண்டு தேடினதுல ஒரு காருக்குள்ள 3 வாட்டசாட்டமான பசங்க மாட்டி நிக்கிறாங்க. அவங்க பதட்டத்தோடையும் பயத்தோடையும் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் போட்டிருக்காங்க. எங்களை விட மாட்டுறாங்க, எங்களை யாராவது காப்பாத்துங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இந்த ஜனவரி மாசம் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது போல. அடுத்தது களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல ஹிமார்ஸை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம 31 டிசம்பரே பார்த்திருப்போம். இந்த உக்ரைன் தாக்குதல் பண்ணதுல ஹிமார்ஸ் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிருக்காங்க கர்ஸ்க் பகுதியில. ஸோ அப்படி தாக்குதல் பண்ணும்போது அந்த ஹிமார்ஸோட கான்வாய் இருக்கும் இல்லையா, ஸோ அது மேலேயும் ரஷ்யா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா இது போல இந்த ஹிமார்ஸ் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இல்ல பெருமளவுல அட்டாக்கம்ஸ் மிசைல் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா அமெரிக்கன் வீரர்கள் இருக்கணும், இல்ல மேற்கு வீரர்கள் இருக்கணும் அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா அவங்களாலதான் அந்த ஆயுதங்கள்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ அப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த லான்ச்சர்ஸ் அடிக்கிறாங்கன்னா மேபி இழப்புகள் மேற்கு வீரர்களுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னதான் 2025 தொடக்கம் சரியில்லைனாலும் போக போக அமைதியும் நல்ல வாழ்க்கையும் எல்லாத்துக்கும் கொடுக்கும் இந்த 2025 அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பதிவுகளை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.